இந்த ரூஹு சம்பந்தமாக, உயிர்கள் சம்பந்தமாக வருகிற ஹதீஸ்களை எல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு முரண்பாடு மாதிரி, மேலோட்டமாக பார்த்தால் முரண்பாடு மாதிரி தெரியக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அது அனைத்தையும் நம்ம பார்த்து விட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை நம்ம காணலாம். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றிய உடனே ரஹ்மத்துடைய வானவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானுலகத்திற்கு செல்வார்கள். ஹத்தா யஅத்தூன பிஹி பாபஸ் ஸமா, வானுலகத்தினுடைய வாசலை வந்தவர்கள் அடைந்த உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன அழகான ஒரு வாசம் வந்திருக்குது என்று கேட்பார்கள். அப்ப உள்ள போனா அங்க மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் மொத்தமா இருக்கும். முதல் வானத்துல மூமின்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட எல்லா உயிர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போறாருன்னு சொன்னா இந்த தேதி வரைக்கும் யாருடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் அந்த வானுலகத்திலேயே இருக்கு, முதல் வானத்துல இருக்கும். ஹத்தா யஅத்தூன பிஹி அர்வாஹல் முஃமினீன, மூமின்களுடைய உயிர்கள் எல்லாமே அங்க இருக்குமா, அங்க கொண்டு வருவாங்க. இத மூமினுடைய உயிரை எடுத்த உடனே மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் முதல் வானத்துல இருக்குமா, அங்க கொண்டு வந்த உடனே ஃபலஹும் அஷத்து ஃபரஹம் பிஹி மின் அஹ்லில் காயிபி பிகாயிபிஹிம், ஒரு நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் திரும்பி வந்த உடனே சந்திச்சா எப்படி நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவோமோ அந்த மாதிரி வானுலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் இந்த உயிர் நம்ம லிஸ்ட்ல இன்னொரு ஒரு நல்ல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி அடைஞ்சவன கேட்பாங்களாம். அதாவது இப்ப ஏற்கனவே நம்ம பாப்பா அம்மா முத்தாப்பா அது இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவர் எப்படி இருக்காரு இவர் எப்படி இருக்காருன்னு விசாரிப்பாங்களாம். நம்ம தானே மெசேஜை கொண்டு போறோம், அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் வழங்கி கொள்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது, எதை வச்சுதான் வழங்கிக்கிறாங்க. அவரு பாக்குறாரு, இதை பாக்குறாரு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம கேட்டா அவளியாக்களுக்கு விலங்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்களே. மூமின்களை ரூஹ்லாங்க இருந்து கொண்டிருக்கிறது. புதுசா போனவனுக்கு புது விஷயங்கள்லாம் தெரியும்ல. நேற்று மூத்தா போன ஆளையாருன்னு, முந்தின நாள் மூத்தா போன ஆளையாருன்னு அப்ப கேட்பாங்களா, மாப்பாவில போனான் இந்த அவர் என்ன ஆயிட்டாரு, இந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்படி இவர் எப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க வந்து விசாரிப்பாங்களாம். அவர் சொல்லுவாரு, என்ன இப்படி கேட்குறீங்க, அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, எனக்கு முந்தி வந்துட்டாரு அப்படின்னா அவர் நரகத்தை கொண்டு போயிருப்பாங்க. இங்க வரல, மூமின்களுடைய எங்க லிஸ்ட்ல அவர் வரல, அவர் நரகத்தை கொண்டு போயிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் விசாரணை நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கெட்ட உயிராக இருந்தால் அது வந்து இங்க கொண்டு போக மாட்டாங்க, மூமின்களுடைய பார்வைக்கு போகாமலேயே நேர நரகத்துக்கு கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 13வது வால்யூம்ல 23வது பக்கத்திலையும், ஹாக்கிம்லையும், நசையிலையும், இன்னும் பல நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல உங்களுக்கு என்ன விளங்குது, மூமின்களுடைய ரூஹுகளுக்கு அங்க என்ன வேலை? நம்ம ஏற்கனவே நேற்று உள்ள ஹதீஸ்ல பார்த்தோம், கொண்டு போன உடனே அட்டென்ஷன்ல பதிவு பண்ணிட்டு அதில் அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி. நேற்று வந்து ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, உயிர்களை எடுத்துட்டு போவாங்க, அல்லாஹ்விடத்துல கொண்டு போகப்படும், கொண்டு போனோன்னு இதை வந்து இல்லீன்ல பதிவு செய்யுங்க அல்லது சிஜ்ஜீன்ல பதிவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நல்லவர்களா இருந்தால் இல்லீன்ல பதிவு செய்யப்படும், கெட்டவங்களா இருந்தால் சிஜ்ஜீன்ல பதிவு செய்யப்படும். உடனே இதை பூமிக்கு அனுப்புங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். பூமிக்கு அனுப்பிட்டார்கள், ஒரு உயிர் கூட அங்க இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் பிரகாரம் எந்த உயிர் எங்க இல்ல, வானத்துல கிடையாது, போய் அட்டன் பண்றதோட சரியா போச்சு, உடனே அல்லாஹ் அனுப்பிடுறான். இந்த ஹதீஸ் என்ன சொல்லு, இதுவும் சரியான ஹதீஸ், இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிர்கள் வானத்துல இருக்கிறது விளங்குது. இந்த புதுசா நம்மளை அல்லாஹ் கொண்டு போனான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள 50 உயிரை அங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நம்ம மூமினான நம்ம ரூஹா இருந்தால், நம்மளை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டானேயானால் நம்ம ரூஹா அங்க கொண்டு போகும்போது யாரெல்லாம் பார்ப்போம், அவ்வளவு நல்லவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாரும் அங்க ஒரு மொத்தமா 50 பேரையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்குதா அங்க இருக்குதா, இப்ப குழப்பம் வருதா இல்லையா? இந்த ரூம் வந்து இப்ப கபருக்குள்ளன்னு சொல்றோமே அங்க இருக்குதா அல்லது மானுலகத்தில் அங்க இருக்குதா? அப்படி ஆனா அப்படி நடக்கும். இதையும் நம்பணும் அதையும் நம்பணும். இது ஒரு விஷயம். எப்படி ரெண்டையும் இணைக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனது நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அவங்க மேராஜுக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மூசா நபியை 3 இடத்துல வந்து அவங்க பாக்குறாங்க. மூசா நபியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, 3 இடத்துல பாக்குறாங்க. ஒரு இடம் என்னன்னு கேட்டா, அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு மணல் குன்று இருக்கிறது. அந்த மணல் குன்றுக்கு பக்கத்துல மூசா நபி அவர்கள்
அங்கதான் அவருடைய கபர் இருக்குது. கபருக்குள்ள அவர் தொழுகிறத நான் பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதைத்து அலா மூசா லைலத்த உஸ்ரியபி, என்னை மின்னுலகம் கொண்டு செல்லப்பட்ட அந்த இரவிலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். எங்க பார்த்தேன்னு கேட்டா, வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபி கப்ரிஹி, அவருடைய கபருக்குள்ள அவர் தொழுது கொண்டிருக்கிறார். மூசா நபி அடக்கப்பட்ட கபரு அது ஜெருசலத்துல இருக்குது, பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல ஒரு கபரிஸ்தான். அந்த கபரிஸ்தான்ல அவருடைய கபரு இருக்கிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காட்டப்படுது மூசா நபி தொழுது விட்டுக்கிறாங்க. இது மூசா நபி இங்க வர பாக்குறாங்களா, தொழுது அந்த கபரிஸ்தான்ல அவர் தொழுகிறத பார்த்துட்டு பைத்துல் முகத்தஸுக்குள்ள போறாங்க. அங்க போனா நபிமார்கள் எல்லாரையும் அல்லாஹ் வந்து அங்க திரட்டி வச்சிருக்கான். ஒகதர் ஐ துணி, இது எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, மேராஜ் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்த உடனே இது வந்து நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல 4379 4380 எந்த ஹதீஸ்? மூசா நபி கபூர்ல ஒரு ராத்திரி தான் போட்டு நடக்குது. இது வெவ்வேறு நாள்ல நடக்கல. மேராஜுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் மூசா நபி எங்க பாக்குறாங்க? கபூர்ல தொழுகிற மாதிரி பாத்துறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா பைத்துல் முகத்தஸ் பள்ளிக்குள்ள போறாங்க. அது கூட எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்கன்னு கேட்டா, பைத்துல் மேராஜுக்கு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப இந்த மாதிரி போனேன், பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க. இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள் நம்ப முடியாம சில கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி? நீ விண்ணுலகத்துக்கு போன விஷயம் எங்களுக்கு தெரியாது, விண்ணுலகம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்ததில்லை, ஆனா பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு தெரியும். அந்த மக்காவில் உள்ள காபியர்கள்லாம் என்ன கேட்டாங்க, நாங்க வியாபாரத்துக்கு பலமுறை அங்க போயிருக்கிறோம், அந்த ஊர்ல நீ இவர் போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுக்கு முன்னாடி அல்ல மேராஜுக்கு பின்னாடி நம்மள மாதிரி சாதாரணமா மற்றவங்க பிரயாணம் பண்ணுவாங்களே, அப்படி பிரயாணம் பண்ணி அவங்க பைத்துல் முகத்தஸ் போனது கிடையாது. இந்த மேராஜில போனேன்னு சொல்றாங்களே, அதுதான் அவங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்டும் லாஸ்டுமாக பைத்துல் முகத்தஸ் பார்த்தது. அதான் இல்லைங்கிறான் அவன். நம்ம நம்பிக்கைப்படி போனாங்க, அவன் நம்பிக்கைப்படி என்ன இல்லைங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்தது இல்லை, அந்த ஊரை பார்த்தது இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வானத்துக்கு போனேன், சொர்க்கத்துக்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்ற, அது எங்களுக்கு தெரியாது, நீ சொல்றதான் நம்பி ஆகணும். ஆனா பைத்துல் முகத்தஸுக்கு போனங்கிறீல, அதுல நாங்க சில டெஸ்ட் வைக்க போறோம் உனக்கு, நீ வந்து என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அந்த தூண் எப்படி இருக்கு, மொத்தம் எத்தனை தூண் இருந்துச்சு, அதுல என்ன பெயிண்ட் அடிச்சு இருந்துச்சு, வலது பக்கம் என்ன இருந்துச்சு, இந்த சுவர் எப்படி இருந்துச்சு, என்ன உயரமா இருந்துச்சு, பூமி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த காலத்துல கேட்டா கூட நம்ம சொல்லி போடலாம். ஏன் டிவி வீடியோ படங்கள் மூலமா நம்ம நினைஞ்சிருப்போம். பைத்துல் முகத்தஸை பார்க்காட்டா கூட சரின்னு சொல்லி படத்தை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிட்டு நினைச்சிடலாம், விட்டு அடிச்சிடலாம். அந்த காலத்தில் அப்படிலாமா இருந்துச்சு? எந்த வகையிலையும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. நேரம் பார்த்தால்தான் சொல்ல முடியுமே தவிர படங்கள்ல பார்க்கறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இன்டர்நெட்டோ வீடியோக்களோ அது மாதிரியான வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து அந்த காபத்துல்லாவுல வந்து ஹஜருல் அஸ்வத் கிட்ட நின்று இந்த மக்களுக்கு விளக்குறாங்க. நான் வந்து நேற்றிரவு திடீரென்று இறைவன் என்னை அழைத்து சென்றான், அந்த பயணத்தை விளக்குறாங்க. விளக்குன உடனே அவங்க கேட்கிறாங்க, பைத்துல் முகஸஅலத்னி அன் அஷ்யா மின் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் உடைய சில பல விஷயங்களை பற்றி என்னிடத்தில் அவர்கள் வந்து கேட்டார்கள். ஆனா வந்து அதை யாரோ பார்ப்பாங்களா? நான் கேட்கிறேன், நம்ம இப்ப நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இருந்தா அதுக்கு ஒரு பார்வை பார்ப்போம். சும்மா நீங்க என்ன சொல்றீங்க, மதுரைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, மெட்ராஸுக்கு போனேன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்கறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய பில்டிங் எப்படி இருந்துச்சு, இது யாருக்கா சொல்ல வேணுமா? அதையே பார்க்க போனோம், நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம், நேரம் போனா கூட இதை சொல்ல இயலுமா? யாராலையும் சொல்ல இயலாது. அதுக்குன்னு போய் திருப்பி வந்தா தான் பைத்துல் முகத்தஸை பார்க்கறதுக்கு அவங்க போனாங்க, அவங்க பிளான்லயே அவங்க போனாங்க, அல்லாஹ் கூட்டிட்டு போறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவங்க பைத்துல் முகத்தஸை கேட்கிறாங்களே, நான் என்ன பார்த்தேன், கூட்டு போறாங்க, எங்க கூட்டு போறாங்க, இந்த மாதிரி தான் இருந்தேன். அப்ப இந்த மாதிரி திடீர்னு வந்து பைத்துல் முகத்தஸ் கேள்வி கேட்ட உடனே நான் திகிட்டு போய் விட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து படம் காட்டுறான். என்ன கேட்கிற கேள்வி, பைத்துல் முகத்தஸ் தானே, கேட்க கேட்க அப்ப பார்த்து சொல்ற மாதிரி நான் ஒன்னு ஒன்னா சொன்னேன். நான் உண்மையில அந்த இஸ்ராவுல பிரயாணம் பண்ணும்போது பார்க்கல, மேராஜ் பண்ணும்போது பைத்துல் முகத்தஸை வந்து போனேன்னு தவிர அவருடைய செவரு என்ன அப்படிலாம் தொத்திலாம் பார்ப்பு அதுக்குன்னு போகல, போனாங்க, தொழிற்சாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விளக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பைத்துல் முகத்தஸுக்கு போகும் பொழுது நபிமார்களுடைய ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. எப்படி கதர் ஐ துணிஃபி ஜமாத்தின் மினல் அம்பியா, நபிமார்கள் ஒரு பெரிய கூட்டமே பைத்துல் முகத்தஸ்ல இருந்தது. ஃபைதா மூசா காயிமுன் யுஸல்லி, மூசா நபி அங்க ஒரு பக்கத்துல அங்க தொழுறாரு,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க தொழுதாரு? கபூர்ல தொழுதாரு. அதே பிரயாணம் தான். கபூர்ல தொழுதுட்டு பைத்துல் முகத்தஸுக்கு வந்தா அங்கே நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. ஃபைதா மூசா காயிமுன் யுஸல்லி, மூசா நபி அங்கே நின்று தொழுது கொண்டிருக்கிறார். ஈசா நபி வேற தொழுது கொண்டிருக்கிறார். ஒய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னைய கண்ட உடனே துன்யாவுல இந்த தொழுகை நேரம் வந்துருச்சு இல்ல, நம்ம நேரம் தொழுகை வக்து வந்த உடனே ஃபஹானத்தி ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நான் அவ்வளவு பேருக்கு இமாமா நின்று தொழுகை நடத்தினேன். யாருக்கு? மூசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு, இன்னும் பல நபிமார்களுக்கெல்லாம் புலவ நடக்குது கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்ப இப்ப எங்க பாக்குறாங்க? எல்லா நபிமார்களையும் இங்க பாக்குறாங்க. மூசா நபியை மட்டும் 3 இடத்துல பாக்குறாங்க மொத்தத்துல. மற்ற நபிமார்களை பாத்தீங்கன்னா 2 இடத்துல பாக்குற மாதிரி வருது. இங்க ஒருக்கா பாத்துட்டாங்களா? இது எங்க வருது? இது முஸ்லிம்ல 251வது ஹதீஸ்ல வருது. இதுக்கப்புறம் விண்ணுலகத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு ஆள், இதே ஆட்களை எல்லாம் இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கேயும் பாக்குறாங்க, இதே இப்ராஹிம் நபி அங்கேயும் பாக்குறாங்க, இதே மூசா நபி அங்கேயும் பாக்குறாங்க. அந்த மூசா நபி தொழுகை 50 தின்னு வாங்கிட்டு வரும்போது அவர் தான் தடுப்பாரு. 50 கொண்டு போனா உங்க ஆளுக்கு சரி வர மாட்டாங்க, குறைச்சு கேளுங்க. இவ்வளவு எங்க நடக்குது? வானலோகத்தில் நடக்குது. அப்ப மூசா நபி ரசூல் இப்ப எங்க இருக்கு? மூசா நபி உயிர் எங்க இருக்கு? இப்ப மூசா நபியுடைய உயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான. அவங்க உயிர் கபூர்ல இருந்துச்சா, அல்லது பைத்துல் முகத்தஸ்லயா, அல்லது வானத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களே அங்கயா, எங்க இருக்குது? இது புகாரில நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் 2968, 3598 ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்போ நபிமார்களுடைய உயிர்களை பற்றி நமக்கு வரும் பொழுது பல விதங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக மூமின்களுடைய உயிர்கள் அது மாதிரி இருந்திருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இதே ஹதீஸ்ல 2968, 3598ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்க்கறாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா அவங்களுடைய வலது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்கிறாங்க, இடது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ரூஹுகள்லாம் இருக்குது. வலது பக்கம் உள்ள ரூஹு கொஞ்சம் இருக்குது, இடது பக்கம் கொஞ்சம் ரூஹு இருக்கிறது. வலது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்து என்ன செய்யறாரு? சிரிக்கிறாரு. இடது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது யாரு? எதுக்கு இவங்க எல்லாம் யாரு? எதுக்கு அழுகுறாரு? ஆதம்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு போனா அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹை அல்லாஹ் காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? அது ரூஹை ஒரு வடிவமா காட்டுறான். எல்லாமே ரூஹுடைய ஐட்டங்கள் தான். அது அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வடிவம் மாதிரி காட்டுகிறான். வெறும் ரூஹை இப்படி பார்க்கல, பார்த்தாங்கன்னா அது மாதிரி அல்லாஹ் காட்டுறான்னு அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு யாருன்னு கேட்கறாங்க. இவர் தான் உங்க தகப்பனார் ஆதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் அவருடைய சந்ததிகள்ல இவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு. இவங்க எல்லாம் கெட்ட ஆத்மாக்கள், அதை பார்த்து என்ன செய்யறாரு? அவர் அழுகுறாருன்னு சொல்லி அப்ப அங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு அது ஒட்டி வருது. எந்த ஹதீஸுக்கு? இந்த முதல் வானத்துல நம்ம ரூஹெல்லாம் எடுத்துட்டு போனோம்னே அங்க உள்ள ரூஹெல்லாம் வரவேற்பு கொடுக்குமே. முதல் வானத்துல ரூஹ்களை எடுத்துட்டு போன உடனே அங்க உள்ள ரூஹெல்லாம் வாங்க வாங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அவர் நல்லா இருக்காரா, இவர் நல்லா இருக்காரான்னு கேட்பாங்களே. அதுவும் ஒத்து போகுது. முதல் வானத்துல எல்லா ரூஹையும் பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில எல்லா நல்லடியார்கள் ரூஹையும் பாக்குறாங்க. கெட்டடியார்கள் ரூஹ் ஒரு இடது பக்கமா இருக்கிறது. வலது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கமா இருக்கிறவங்க நல்லடியார்களுடைய உயிர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடது பக்கமா இருந்தவங்க கெட்டடியார் உயிர். இப்ப நல்லடியார்களுக்கு கபர்ல விசாரணை இருக்கிறது, அவங்களுக்கு இன்பங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் வருது. கெட்டவங்களுக்கு தண்டனை இருக்கு, அந்த வேதனைகள் என்னென்ன முறைன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம். கபர்ல என்னென்ன மாதிரி வேதனைகள் நடக்கும், அது கபருக்குள்ள நம்ம போகல. கபருக்கு முன்னாடியே இந்த ரூஹ் எங்க இருக்குன்னு இப்ப ஒரு கன்ஃபியூஸ் வருதா இல்லையா? எடுத்துட்டு போன ரூஹ் எங்க இருக்குங்கிறதுக்கு நம்ம ஹதீஸை தேடி பார்த்தோம்னா இங்க இருக்குன்னு சொன்னாலும் அதுவும் சரி மாதிரி தெரியுது, இல்ல அங்கதான் இருக்குன்னாலும் அதுவும் சரி மாதிரி தெரியுது. ரெண்டுக்கு நடுவுல கபூர்ல வானத்துல ரெண்டுக்கு நடுவுல மூசா நபி பைத்துல் முகத்தஸுக்கு வந்துடுறாரு. ஒண்ணு சில பேர் மேல இருக்கிறாங்க, அது ஒரு வகை. ஒண்ணு கீழே பூமிக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? ரெண்டுக்கு நடுவான இடம் பைத்துல் முகத்தஸ். இந்த மாதிரி வெளியில பாக்குற மாதிரி எல்லாம் கூட அது மாதிரி எல்லாம் கூட வந்துடுற காட்சியை நம்ம பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழப்பம் வருது எப்படின்னு. ஆனால் நம்ம குழப்பம் வர தேவையே கிடையாது. ஏன்? அதாவது இதெல்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய செட்டப்ல நம்ம உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுதுதான் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம மனுஷன் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டுல அல்லாஹ்வுடைய ராஜ்யம் என்பது ரொம்ப 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 ஃபாஸ்ட். நம்ம ஒரு செகண்டுங்கிறோமே, அதெல்லாம் கூட அல்லாஹ்ட்ட கணக்கே கிடையாது. ஒரு மைக்ரோ செகண்டுங்கிறோமே, அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வகையில் நல்லா செஞ்சு விடுவான்.
அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய விரை அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான் ஃபீயோமின் கான மிக்தாருஹு 50 அல்பசனத்தின் மிம்மா தவுதுன். நீங்கள் செய்கிற நல்லறங்கள், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி போகுதான். எப்படி போகுது தெரியுமா? ஒரு நாள் தான் இன்னைக்கு செய்யற காரியம் இன்னைக்கு போகுது. இறைவன்ட்ட ஒரு நாள் என்பது எவ்வளவு பெருசு என்று கேட்டா 50,000 வருஷத்துக்கு சமமானது. ஒரு நாள் என்பது 50,000 நாளுக்கு இல்ல, 50,000 மாசத்துக்கு இல்ல, 50,000 வருஷத்துக்கு. அப்ப 50,000 இன்ட்டு 365 போல பாருங்க, அவ்வளவு பெருசு அல்லாஹ்வுடைய நாள் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கூட்டிட்டு போனான்ல, அந்த பயணத்தை இப்ப நம்ம இருக்கிற கருவியை கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷமாவது ஆகாது. செவ்வாய்க்கு போறதுக்கே ஒரு 3 வருஷமா அவர் ராக்கெட் அனுப்புறா, அது போய்கிட்டு இருக்குங்கிறான். அதுக்கப்புறம் சூரியன் எல்லாம் இருந்து இதுக்கப்புறம் எத்தனை கேலக்சிகளை கடந்து இதுக்கப்புறம் வானத்துக்கு போறாண்டா. இப்ப மனுஷன் பாஸ்டா போற வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டான். இந்த காலத்துல போறாண்டா கூட ஒரு 10,000 வருஷமாவது ஆகும் போய் சேர்றதுக்கு. இப்போ ஒரு ராக்கெட்டை விட்டான்னு சொன்ன அந்த வான உலகத்துக்கு போய் சேர்றதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த அளவுக்கு நாம் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள எரிபொருள் அதுக்குரிய இதெல்லாம் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பக்காவா கண்டுபிடிச்சு போனா கூட அதனுடைய இருக்கிற 10,000 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணா, அங்கே படுத்து கிடக்குறாங்க, டப்பு தூக்கிட்டு போனா மறுபடியும் நான் விட்டுவிட்டான். நம்ப மாட்டேங்கிறான். எப்படி ஒரு ராத்திரில போயிடும், இந்த பக்கமும் போறான், பைத்துல் முகத்தஸ் பக்கம் போயிட்டு இங்க இருந்து மேல கொண்டு போயிட்டு சரண்டு இறங்கிட்டானா, மேல போய் அப்படியே பாக்குறாங்க. மேல போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்தையா தட்டி அங்க உள்ள காட்சிகளை பார்த்து அங்க போயிட்டு இதுக்கே 10 பேர் போயிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த 5 வக்த ஆக்குறதுல 10 பேர். மூசா நபிட்டையும் அல்லாட்டையும், மூசா நபிட்டையும் அல்லாட்டையும், மூசா நபிட்டையும் அல்லாட்டையும் போயிட்டு வர்றது திருப்பி 5 அல்லாஹ் குறைச்சாண்டு வருது. அப்படின்னா எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது, ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கறத பாக்குறாங்க. இவ்வளவும் நடக்கிறது. இங்க வந்து பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தா துனியாவுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அவ்வளவு ஆச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய இயக்கங்கள், மனிதன் வந்து ரொம்ப சுலோ, நம்முடைய செயல்பாடுகள் தான் உலகத்தில் ரொம்ப பெரும்பாலும் சுலோவான செயல்பாடுகள். ஆனால் நமக்கு இது ஒரு ஆச்சரியமாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோங்க. ஒரு கொசு இருக்குல்ல, ஒரு கொசு ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட்ல வந்து ஒரு கொசு வந்து எத்தனை தடவை ரெக்கையை அடிக்க தெரியுமா? எத்தனை அடிக்க நினைக்கிறீங்க? நம்ம என்னமோ கன்சிமீட்டர் தான் பெரிய பயங்கர பாசம் நினைச்சுட்டு இருக்கிறோம். கன்சிமீட்டருக்குள்ள வந்துட்டான். கன்சிமீட்டருக்குள்ள அந்த கன்சிமீட்டர் தானே நீங்க ஒரு செகண்டுங்கிறீங்க. அந்த கன்சிமீட்டருக்கு உள்ள 500 முதல் 600 தடவை ரெக்கை அடிச்சிருது. எது? ஒரு கொசுங்க. நம்மளை விட அற்பத்திலும் அற்பமா இருக்கிற ஒரு கொசு ஒரு செகண்ட்ல என்ன செய்யுதான்? ஒரு செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ள 500 தடவை அடிச்சிருக்கு. இப்படிங்கிறது 500 எப்படி அடிக்கிறது? நம்ம இப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ரெக்கை என்னங்கிறது 250 தடவை ஏற்றுது, 250 தடவை இறக்கிறது. அடிச்சுக்கிறது தானே ரெக்கை அடித்தல் என்றால் ஒரு ஏற்றுதல் ஒரு இறக்குதல் தானங்க. அப்ப ரெக்கையை வந்து எவ்வளவு அடிக்குதுன்னு சுலோவில் நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு செகண்ட்ல உள்ளதை ரெக்கார்டு பண்ணி அதை ரொம்ப சுலோவா அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அதை கண்டுபிடிச்சு இப்ப சொல்றான் 500 முதல் 600. சில இடத்துல அந்த வயசை பொறுத்து மனுஷன் மாதிரி அதுலயும் சோர்வுகள்லாம் இருக்கும்ல, நல்ல துடிப்பானது வந்து 600 தடவை அடிச்சு போடுதான். கொஞ்சம் டல்லானதா இருந்தா ஒரு 500 தடவையாவது அடிக்கலாம். ரெக்கை அடிக்குது. அப்ப 250 தடவை மேல ஏத்தி 250 ரூபாய் கீழே ஏற்றுது. எவ்வளவு நேரத்துல? ஒரு சாதாரண ஒரு அற்ப கொசு இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குதுன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்னமே ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு உத்தரவு போடுவான், அம்புடுங்க அவனுடைய செகண்ட்ல வச்சிருவான். ஒரு செகண்ட் அல்ல, நான் சொல்லுவேன், நம்மள்ட்ட உள்ளதுலயே குறைஞ்சது செகண்டா இருக்குனால செகண்ட் பேசிட்டு இருக்கிறோம். செகண்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதை விட கோடியில ஒன்று வச்சுக்கிறீங்க. அவ்வளவு குறைந்த ஒரு நேரத்துக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், இங்க பாக்குற மூசா நபிய அங்கேயும் போய் பாக்குறாங்கன்னு பெரிய ஆச்சரியமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேகத்தில் கூட்டிட்டு போனானோ அந்த வேகத்தில் அவங்களை கூட்டிட்டு போவான். சிலதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இங்க உள்ள உயிர்களை வரவேற்பு கொடுக்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றின உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வரவேற்பு கொடுக்கணும். ஒழுங்கா வாழ்ந்தாங்க, ஒழுங்கா வாழ்ந்ததுனால இனிமே சொர்க்கத்துல தான் போய் சந்திக்க போறாங்க. எல்லாருமே சந்திக்கிறது இனிமே எங்க? சொர்க்கத்துல தான். இப்போ ஒரு சின்ன ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோமே சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லாஹ்வுக்கு போது டக்குனு 50 பேர் உட்கார வச்சுறாங்க. இவரை பாக்குறாரா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு போங்க அனுப்பிடுவான். அவங்க இருக்கிறது வந்து கபர்லையா இருந்தாலும் அங்க ஒன்றை காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய வேகத்துல வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இங்க இருக்கிற அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அங்க இருக்காரு. இப்ப அந்த காலத்துல நீங்க இப்படி சொல்லி பாருங்க, காலையில பிரான்ஸ்ல இருந்தாரு, மத்தியானம் ஜெர்மனில இருந்தாரு,
ராத்திரிக்கு துபாயில போய் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த காலத்துல கிரிக்கெட் போனா இல்லையா? அந்த காலத்துல நம்ம ஒரு ஆளை பத்தி இப்படி சொன்னோம்னா செய்வான், அது லூஸ் போயில எப்படி முடியும்னு கேட்பான். காலையில மதுரையில இருந்தாரு, சாயந்தரம் திருச்சியில இருந்தா நம்ப மாட்டான். மாட்டு வண்டி போன காலத்துல காலையில மதுரையில சாப்பிட்டேன்னா, மத்தியானம் திருச்சியில சாப்பிட்டேன்னா, ராத்திரிக்கு நாகர்கோயில சாப்பிட்டேன்னா என்ன செய்வாங்க? லூசுமாங்கல்ல. இப்ப என்ன? இப்ப நீங்க காலையில காலை சாப்பாடு ஒரு நாட்டுல சாப்பிடலாம், மத்தியான சாப்பாடு இன்னொரு நாட்டுல சாப்பிடலாம், ராத்திரி சாப்பாடு இன்னொரு. இப்ப சொன்னா கேள்வியா நினைப்பாங்களா? அது சாப்பிட்டு பாரு, வசதி மட்டும் இருக்குன்னா என்ன செய்யலாம்? இங்க இங்க ஒரு சாப்பாடு, ஜெர்மனில ஒரு சாப்பாடு, அப்புறம் மாதிரி லண்டன்ல ஒரு சாப்பாடு, எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான வேகம் வந்து விட்ட காலத்துல அது சின்ன தெரியுதுல. அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை விட லேசானது. இப்ப நம்ம சொல்றோம்ல, இங்க இருந்தார் அங்க இருந்தாரு, அதனால ரூமுகளை பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்பிடுறான்னு தெளிவா வந்துருது. எப்படி வருது? போறான், இல்ல பதிவு பண்றான், அனுப்புன்றான், சிஜின்ல பதிவு பண்றான், அனுப்புன்னு சொல்லிடுறான். அது யதார்த்தமா உள்ளது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போகும் பொழுது நடந்த ஒன்று. ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்ன செய்யறான்? தன்னுடைய ஆட்சி எப்படிங்கிறத காட்ட நினைக்கிறான். இந்த எல்லாம் நபி வா, இவர் கூப்பிடுறேன்ல, ஐம்பது பேர் வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அல்லாஹ் நபிமார்கள் அத்தனை பேரையும் ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல கோடியில் 10,000 கோடியில் ஒரு அளவு நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டி விடுவான், பார்த்தவன அனுப்பி விடுவான். அதனால வந்து திருப்பி அனுப்பி விடுவான் என்பதுதான் சரியானதை தவிர அந்தந்த 3 இடத்துல இருக்காங்கன்னு கிடையாது. 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருந்தா தான் முரண்பாடுங்க. ஒரே நேரம் அல்ல, நமக்கு தெரியுது, நம்ம சுலோவா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிற காரணத்தினால ஒரே நேரம்ங்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரு நேரம் எப்ப சொல்லணும்? மூசா நபி என்ற கபூர்ல பார்க்கிற அதே நேரத்திலேயே பைத்துல் முகத்தஸ்லையும் பார்த்து அதே நேரத்திலேயே அங்கேயும் பார்த்ததான் முரண்பாடு. 3 டயத்தில் நடக்குது. நமக்கு ஒரு பிரயாணத்தில் நடக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பிரயாணத்தில் ஸ்டார்டிங்ல கபூர்ல பார்க்கறாங்க, அதுக்கு அடுத்து பைத்துல் முகத்தஸ் பார்க்கறாங்க, அதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஆனா முந்தி பிந்தி தானே, இது முதல் இதை பார்க்கறாங்க, ரெண்டாவது அதை பார்க்கறாங்க, மூணாவது அதை பார்க்கறாங்க. அப்ப 3 டயத்தில் நடந்தாது முரண்பாடா? ஒரே நேரத்திலேயே ஒரு செகண்ட்லயே 3ஐயும் பார்த்தா தானே செய்யறது முரண்பாடுங்க. அதனால வந்து ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வச்சு பார்க்கும் பொழுது 3 இடங்கள் 4 இடங்கள் இதை விட 10 இடங்கள் கூட இருந்தா கூட அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ரூஹ்களை பொறுத்த வரைக்கும் விரைவின் காரணத்தினால, அல்லாஹ்வுடைய ராஜ்யம் ரொம்ப ஃபாஸ்டானதுங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நடக்கிற ஒரு உத்தரவு வந்து சேர்வதற்கு அவ்வளவு ஸ்லோவா செஞ்சு முடிச்சிருவான்.